இது என்ன பழம்னு தெரியுதா? இந்த பழத்தை பார்த்தா வௌவால்கள் விடவே விடாது, விரும்பி உண்ணும். இதோட பூவை பார்த்தா நீங்க விட்டுறாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மரம் இலுப்ப மரம். இந்த பழத்தோட விதையிலிருந்து எடுக்கிற எண்ணெயை இலுப்பெண்ணெய்ன்னு சொல்றாங்க. இந்த எண்ணெய் சோப் தயாரிக்க பயன்படுகிறது. சமையலுக்கும் உகந்தது, அதே சமயம் லேசான கசப்பு சுவை கொண்டது. நம் முன்னோர்கள் கோவிலில் விளக்கேற்ற இந்த எண்ணெயை பயன்படுத்தியிருக்காங்க. எனவே கோவிலை சுற்றி இந்த மரத்தை அதிகமாக வளர்த்திருக்காங்க. எண்ணெய் பிரித்தெடுத்த பிறகு பின்னாக்கு கிடைக்கும். அதை விவசாயத்துக்கு உரமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மரத்தோட இனிமையான பக்கமே இதோட பூக்கள் தான். இதுதான் இதோட பூ. உண்ணக்கூடியது, இனிப்புச்சுவை கொண்ட, ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த பூ. ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்ற பழமொழியும் வழக்கத்துல இருந்திருக்கு. வறட்சி காலத்துல இந்திய பழங்குடிகள் பலருக்கு இந்த பூ ஒரு பெரிய உணவாதாரமா இருந்திருக்கு. இலுப்பை மரம் 100 அடிக்கு மேல் வளரக்கூடிய, வலிமையான, மரபொருட்கள் செய்ய உகந்த, பால் வரக்கூடிய மரம். இதோட எண்ணெயும் பட்டையும் உடல் வலி மற்றும் காயங்களை குணப்படுத்தும்னு கூறப்படுது. இது சப்போட்டா குடும்பத்தை சேர்ந்தது. இலை, பூ, விதை எல்லாம் சப்போட்டாவை ஒத்திருக்கும். நீங்க இந்த மரத்தை பார்த்திருக்கீங்களா?